கோயில் ஹராம் இப்போது இதுதான் நாட்டின் தலையாய பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு சில கோமாளிகளுக்கு கோயிலை இடிக்க பணம் வசூலிக்கும் அளவுக்கு முற்றி போய்விட்டது பைத்தியக்காரத்தனங்கள். அதற்கு மேல் கோயிலை இடிப்பதற்காக பணத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சில மார்க்கம் மதியாத கோளாறுகள். இந்த லட்சணத்தில் திடீர் திடீர் என்று கூவும் ஜம்ரி வினோத் இப்போதும் கூவியிருக்கிறார் கோயில் ஹராம் பற்றி. பாவம், கொஞ்ச நாள் பேசுவதற்கு செய்தி இல்லாமல் இருந்தவர் இப்போது கோயில் ஹராமை கையில் எடுத்து நானும் இருக்கிறேன் என விளம்பரம் செய்ய வந்துவிட்டார். மதம் என்பது ஒவ்வொருவருக்குமான தனிப்பட்ட நம்பிக்கை. தங்கள் வாழ்வை செம்மையாக்க இறை நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டு மறைகள் சொன்ன நீதியின்படி வாழும் பண்பாட்டின் தொடர்ச்சி அது. இது நீ பெரியவன் நான் பெரியவன் என்பதல்ல. அவரவர் ஏற்றுக்கொண்ட கொள்கையின்படி அவரவர் கடைபிடிக்கிறோம். இதில் யாருக்கும் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் மிகவும் உணர்வோடு ஒன்றர கலந்த மத விவகாரத்தில் சர்ச்சையை கிளப்பி இவர்கள் குளிர் காய்வதுதான் வேதனையாக உள்ளது. இது எத்தனை பெரிய பேராபத்து என்பதை உணராமல் இந்த கோமாளிகளின் நடவடிக்கைகளை காவல்துறையும் அரசும் வேடிக்கை பார்ப்பதும் வருத்தத்திற்கு உரிய விஷயம்தான் என்று ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்துள்ளார். அதிலும் ஜம்ரி வினோத் போன்ற குள்ள நரிகள் அவ்வப்போது அவிழ்த்து விடும் சர்ச்சை கருத்துகள் தேவையில்லாத தலைவலியாய் நாட்டுக்கே துரோகம் செய்கிறது. ஒரு வீடியோவில் கோயில் ஹராம் குறித்து பேசும் இந்த ஜம்ரி வினோத் நம்மை குப்பைகள் என்றும் ஏதோ பாவப்பட்டு விட்டு வைத்திருப்பதாகவும் எள்ளி நகையாடியுள்ளார். நாம் குப்பைகள் போல எல்லா இடத்தையும் கோயில்கள் கட்டி அபகரிக்கிறோமாம். கோயில் ஹராம் என்று அப்படித்தான் அவர்கள் அழைப்பார்களாம். இப்படி மட்டம் தட்டி பேசியிருக்கிறார் இந்த ஜம்ரி. இந்து மதத்தில் பிறந்து பிழைப்புக்காக மார்க்கம் மாறி சாயம் போன இந்த குள்ள நரி நம்மை பாவப்பட்டு விட்டு வைத்திருக்கிறதாம். முதலில் ஜம்ரி தான் யார் என்பதை உணர வேண்டும் என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் நினைவூற்றினார். ஒரு இந்து தகப்பனுக்கு பிறந்து பின்னர் பல மதம் கண்ட தாயாரின் வழியில் பிழைப்புக்காக மதம் மாறி ஏதாவது 5 10 கிடைக்காதா என தன்னை ஒரு மலாய்க்காரனாகவே கற்பனை செய்து கொண்டு இந்துக்களை அவமானப்படுத்துவதே பிழைப்பாய் இருப்பவர் இந்த ஜம்ரி. காரணம், நான் முஸ்லிம்தான் நம்புங்கள் என தன்னை நம்ப வைக்க அவ்வப்போது மலாய் விசுவாசம் மார்க்க விசுவாசம் என போலியாய் பேசி வைரலாகும் ஜென்மம் இது. அந்த வகையில் இப்போது இவர் கோயில் ஹராமை கையில் எடுத்திருப்பது சுய விளம்பரத்துக்காக மட்டுமல்ல, தன் குருநாதர் ஜாகிர் நாயக்கை குளிர்ச்சிப்படுத்துவதற்காகத்தான் என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் விளக்கினார். இந்திய பிரதமர் மோடி இன்னும் சில தினங்களில் மலேசியா வரவுள்ளார். அதிலும் குறிப்பாக நமது மலேசிய இந்தியர்களை சந்தித்து உரையாற்றவும் இருக்கிறார். இந்த நேரத்தில் மோடியின் வருகை மீதான கவனத்தை திசை திருப்ப, மோடியின் வருகைக்கு இடையூறு செய்ய இந்த ஜம்ரி போடும் திட்டம்தான் இந்த கோயில் ஹராம். ஜம்ரியின் குரு ஜாகிர் நாயக் இந்தியாவால் தேடப்படும் ஒரு குற்றவாளி. எனவே ஜாகிர் நாயக்கை ஆதரிக்கும் மலேசியாவுக்கு மோடி வருவது ஜாகிருக்கு பெருத்த அவமானமே. இதனை கருத்தில் கொண்டு தன் குருநாதரை குளிர்விக்க கோயில் ஹராம் எனும் சர்ச்சையை கொளுத்தி போட்டு அதை வைரலாக்கி தந்திரம் செய்கிறது இந்த நரி. அதோடு இந்தியர்கள் என்றால் சர்ச்சைக்குரியவர்கள்தான், இந்துக்கள் என்றால் இப்படித்தான் என்ற பிம்பத்தை மோடியின் வருகையின் போது கட்டமைக்கும் ஒரு சதி செயல் இது. எனவே கோயில் ஹராம் என்ற பேச்சுக்கு நாடு முழுக்க கண்டனம் வலுத்து வருகிறது. எண்ணற்ற புகார்கள் நாடு தழுவிய அளவில் காவல்துறையால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 3R விவகாரம் குறித்து பேசுவது, எழுதுவது, பதிவிடுவது குற்றம் என்று தெரிந்தும் இன்னொரு மதத்தை புண்படுத்தும் இது போன்ற ஜென்மங்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கையை மேற்கொள்வதுதான் சரியான தீர்வாக அமையும். ஆனால் காவல்துறை இது போன்ற விஷயங்களில் தீவிரம் காட்டுவதில்லை. அது இந்திரா காந்தி விஷயமாக இருந்தாலும் சரி, ஜம்ரி வினோத் விவகாரமாக இருந்தாலும் சரி, அது ஏன் என்பது மக்களுக்கும் நன்றாகவே தெரியும் என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார். அண்மையில் பத்துமலை சென்று வந்த நம் பிரதமர் ஒற்றுமையின் வலிமையை அங்கே உணர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய பன்முகத்தன்மையே நம்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தின் அடிப்படையில் ஒன்றிணைக்கிறது என அவர் தெரிவித்தார். இன மத வேறுபாடுகளை பயன்படுத்தி வெறுப்பு, பிளவு மற்றும் சந்தேகங்களை விதைக்கும் எந்த முயற்சிகளையும் நாம் உறுதியாக நிராகரிக்க வேண்டும் என்றும் அன்வார் சுட்டிக்காட்டினார். ஆனால் பிளவுபடுத்தும் தீய சக்திகள் இன்னும் சுதந்திரமாகத்தான் தெரிகிறார்கள். எனவே பிரதமர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் கேட்டுக்கொண்டார்.
அவசரத்துக்கு மதம் மாறினவன் எல்லாம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான நமது இனத்தை குப்பைகள் என்கிறான். பாவப்பட்டு விட்டு வைத்திருப்பதாகச் சொல்கிறான். உண்மையில் இந்த ஜம்ரி தான் இந்த தேசத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய முக்கியமான குப்பை. இது மக்கும் குப்பை, மக்கா குப்பை அல்ல. இது மக்கு குப்பை. இந்த குப்பையை அகற்றினால் மட்டும்தான் மலேசியா போன்ற அழகான நாடு மேலும் அழகாகும். மக்களும் நிம்மதியாய் வாழ முடியும். அதை விட்டுவிட்டு இப்படியே இந்த குப்பையை விட்டு வைத்தால் நாளடைவில் குப்பை பெரிதாகி நாட்டில் நாற்றம் எடுக்க ஆரம்பித்துவிடும் என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் கடுமையாக சாடினார். ஜம்ரி எந்த அளவுக்கு குப்பை போன்றவன் என்பதை அவனது உறவு பையனை வெளிப்படையாக பேசி வீடியோ வெளியிட்டுள்ளார். அதிலேயே தெரிகிறது ஜம்ரியின் நாற்ற வரலாறு என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் சுட்டி காட்டினார். ஏன் மச்சான் உன் மத போதகரோட வேலை? நீ என்ன மத போதகர்னாக்கா வந்துட்டு உன்னோட விஷயத்த உன்னோட மதம் சார்ந்த விஷயங்களை கொண்டு போயிட்டு நல்லபடியா பரப்புறது தான். ஆனா உனக்கே அப்ப புத்தி ஈன புத்தியா போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு கோயில் அறாம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறது இல்ல. நீ இந்த கோயில் அறாம்ன்ற ஒரு புனிதமான ஒரு இடங்களை வந்துட்டு அறாம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு எனக்கு என்ன தெரியுமா ஒரு பதில் கிடைச்சிச்சு. நீ உன்னோட அதாவது உங்க அம்மா வயித்துல கருவு உருவாறதுக்கு முன்னே எங்க அத்தை உங்க அம்மா வந்துட்டு அந்த அறாம்ன்ற ஒரு போக்கிலே வந்துட்டாங்க. அறாம்ன்ற போக்கிலே வந்துட்டாங்க. வீட்டு விட்டு ஒடியாந்து எங்க வீட்டுல உட்காந்து அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து எங்க அம்மாவோட அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்குங்கிட்டு தானா அறாம் ஜேபிஎஸ் லாட்லயே வந்துட்டு ஒரு 2 பேரும் ஒன்னா இருந்து பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் உருவாகி வந்தீங்களே. அதுக்குங்கிட்டு எங்க மாமா இறந்ததுக்கு அப்புறம் மாமா கடைக்காரனை எங்க அத்தை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்குங்கிட்டு தான் மதம் மாறினாங்க. மதம் மாறினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு வீட்டுக்கு வந்த கிறிஸ்டின் வாத்தாரி தான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதாவது எங்க அத்தையோட அண்ணெல்லாம் சேர்ந்து வீட்டுக்கு வந்து டியூஷன் சொல்லி கொடுக்க அந்த கிறிஸ்டின் வாத்தியார கல்யாணம் பண்ணி அந்த கிறிஸ்டின் வாத்தியாரும் வந்துட்டு மத்த மதம் மாறி போனதுக்கு அப்புறம் நீங்களாம் அப்படியே வந்து குடும்பமா சேர்ந்து கிறிஸ்டினா முஸ்லீமா வாழ்ந்தீங்க. அதனாலதான் வந்துட்டு உன்னோட பொறப்பை வந்துட்டு அதாவது உன்னோட பிறந்தது வந்துட்டு பொறப்பை தான் பொறப்புல இருந்து வளர்ந்தது எல்லாமே சரியான ஒரு நிலையில நிக்கல. அப்ப சரியான ஒரு நிலையில நிக்காததுதான் வந்து நீ தானா அறாம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துற. அப்போ உன்னோட பொறப்பை சரியான நிலைப்பாடுல நிக்காத ஒரு பொறப்பா இருக்கிற வச்சுதான் இந்த மரத்துக்கு மரம் தாவறது இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி இங்க பாக்குற இடம்லாம் மேற மாடாம நீ வந்து சுத்தரவாசிதான். உனக்கு வந்துட்டு இந்த அறாம்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப சுலபமா வந்துட்டு ரோட்ல மைக்கு பிடிச்சி நீ பாடிக்கிட்டு இருக்க. ரோட்ல மைக்கு பிடிச்சி அங்க பாடிக்கிட்டு இருக்க பாரு. பார்த்த ரீசனா கூட மைக்கு பிடிச்சி பாடிக்கிட்ட. கோயில் ஹராம் பற்றி பேசியதற்காக அவதார் சிங்கும் ஜம்ரிக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். அதோடு நேருக்கு நேர் விவாதத்துக்கு தயாரா என ஜம்ரியிடம் அவர் சவால் விடுத்துள்ளார். அப்படி ஜம்ரியிடம் நீதி, நேர்மை, நியாயம் இருந்தால், தான் பேசுவது உண்மைதான் என்றால் அவதார் சிங்குடன் நேருக்கு நேர் விவாதத்தில் கலந்து கொள்ளலாமே என ஓம்ஸ்பா தியாகராஜன் கேள்வி எழுப்பினார். இவனது குருநாதர் ஜாகிர் நாயக் மலேசியாவில் உள்ள சீனர்களும் தமிழர்களும் வந்தேரிகள், அவர்கள் சீனா மற்றும் இந்தியாவுக்கு செல்ல வேண்டியதுதானே என்று நம்ம நாட்டிலேயே வந்து நம்ம நாட்டு குடிமக்களுக்கு எதிராக தத்துவம் பேசினார். முன்னாள் பிரதமர் மகாதீரும் ஜாகிர் நாயக்கின் அந்த பேச்சை கண்டித்தார். நான் இத்தனை ஆண்டு காலம் பிரதமராக இருந்துள்ளேன், நானே சொன்னதில்லை, ஜாகிர் நாயக் எப்படி சொல்லலாம் என மகாதீர் கண்டனம் செய்தார். அந்த ஜாகிர் நாயக்கை தான் தலையில் வைத்து சுற்றி கொண்டிருக்கிறார் இந்த ஜம்ரி வினோத். எங்கிருந்தோ வந்து தன் சொந்த நாட்டு மக்களை ஒருவன் அவதூறாக பேசுகிறான். அதனை கண்டிக்காமல் அதற்கு வக்காலத்து வாங்கி கூடவே ஒத்து ஊதுகிறது இந்த ஜென்மம். இதை என்னவென்று சொல்ல? எனவே அரசு இப்படி தேவையில்லாமல் சர்ச்சையை உருவாக்கும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே எல்லோரது விருப்பமாக இருக்கிறது. உடனடியாக இது போன்ற விஷ மனிதர்களை முறையாக கவனிக்குமாறு அரசுக்கு ஓம்ஸ்பா தியாகராஜன் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.